வெல்கம் பேக் டு கல்வி வளா யூடியூப் சேனல். கண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்ணா. உங்களுக்காக தான் நம்ம வந்து டே டு நைட்டாக ஒர்க் பண்ணி வீடியோ போடுறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கிறது த இந்தியன் எக்ஸ்பிரஸ். ஸோ ஆல்ரெடி தெரியும். ஸோ ஒரு அஃபிஷியல் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 14 ஓகேங்களா டேட். ஸோ April 14, 2025க்கான ஒரு நியூஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து நம்ம வந்து டே டு டேட் நான் வந்து உங்களுக்கான அப்டேட் வந்து நான் செக் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஸோ இந்த நியூஸ் பேப்பர் ஓகேங்களா. ஸோ நேற்றே வந்து நியூஸ் பேப்பர் பிரிண்ட் ஆகிருக்கும். நம்மளுக்கு வந்த உடனே உங்களுக்கு வந்து எடுத்து வந்து வீடியோ போடுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா நிறைய பேர் நம்ம பண்ணுறதே வந்து நம்ம சொல்கிறதே வந்து இதெல்லாம் கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக லிங்க் விடுறாங்களா அப்படின்னு இல்லாமல் நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரு ஆன்சராக வந்து இந்த ஒரு வீடியோ வந்து இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா. ஸோ இந்த ஒரு நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10th கிரேட் மேத்ஸ் கிரேஸ் மார்க்ஸ் அவார்டட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய கணித பாடத்தில் கிரேஸ் மார்க் வந்து வழங்கப்பட்டு உள்ளது அப்படின்ற ஒரு செய்தியை தான் வந்து இந்த ஒரு வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப் சேனலோட குரூப் இருக்குது. நான் இந்த பிக்சரை எடுத்து வந்து உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணுறேன். வேணா அதில் நீங்கள் போய் படிச்சுக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஸோ ஜாயின் பண்ணிக்கிங்க. வீடியோவை மஸ்ட்டாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஹாப்பியான நியூஸ். ஸோ நம்ம போடுறதுக்கான பலன் அப்படின்றதும் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ வந்து ஒரு அஃபிஷியலான ஒரு நியூஸ், ஒரு பெரிய நியூஸ் பேப்பர் இது. பட் அஃபிஷியலாக நம்மளுக்கு வந்து நியூஸ் வந்திருக்கு. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கான காரணம் எல்லாமே வந்து நீங்கள் தான், நான் வந்து கிடையாது. நிறைய பேர் வந்து என்னுடைய எஃபோர்ட்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் உங்களுடைய எஃபோர்ட்டால் தான் வந்து உங்களுடைய யூனிட்டியோட பவரோட தான் இந்த ஒரு வீடியோ வந்து அதாவது இந்த ஒரு கிரேஸ் மார்க் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நான் வந்து வரேங்க. ஏன் அப்படின்னா வந்து 10ஆம் வகுப்பில் அதாவது 10th வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிருப்பீங்க அப்படின்றது எனக்கு வந்து தெரியும் ஓகேங்களா. ரொம்ப 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 ஸ்ட்ரகிளான ஒரு விஷயம் அது வந்து. எக்ஸாம் எழுதும் போதும் சரி, எழுதிட்டு வந்த பிறகும் சரி, அதில் எவ்வளோ நீங்கள் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு சில மாணவர்கள்லாம் வந்து 10ஆம் வகுப்பில் ஃபெயில் ஆகிட்டு சூசைட் பண்ணுற நிலைமைக்கெல்லாம் வந்து போகிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு இதை வந்து நம்ம தடுக்கிறோம் இல்லையா. ஸோ இதுக்காக வந்து நம்ம இந்த ஒரு முயற்சியின் மூலியமா அவங்களுடைய லைஃப் வந்து சேவ் பண்ண முடியும். இப்போ நல்ல பர்சன்டேஜ் வேணும்னு நினைக்கிறவங்களுடைய லைஃப் சேவ் பண்ண முடியும். அந்த மாதிரி எவ்வளவோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு. நம்ம வந்து நினைக்கிறோம் ஒரு கிரேஸ் மார்க் தானே, ஒரு கருணை மதிப்பெண் தானே கேட்குறோம் அப்படின்ற மாதிரி. ஜஸ்ட் ஒரு மார்க் மேலே படிக்கிற பசங்க ஹையராக அதிகமாக 80 above எடுக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியாது இந்த கஷ்டம். பட் அவங்களுக்கும் அந்த ஒரு கஷ்டம் தெரியும். நம்ம சென்டம் போடாமல் போயிட்டோமே அப்படின்ற ஒரு கஷ்டமும் அவங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து தான் வந்து நான் வந்து இங்கே வந்து தனியாக வந்து நம்மளுடைய சேனலில் வந்து அப் டு அப்போ வந்து வீடியோ போட்டிருந்தோம். நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ நிறைய பேர் வீடியோவே பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மேபி நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லை அவாய்ட் பண்ணுறீங்களான்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு வந்து நான் கஷ்டப்பட்டு எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். எனக்கான ரெஸ்பான்ஸ் எவ்வளோ தெரியுமா? மற்ற சேனல்லாம் போடுறாங்க இதே வீடியோ, நம்ம சேனல் தான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுறோம். மற்றவங்க தான் அதை எப்படி எடுத்து பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்க சேனல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லேக்ஸ் கணக்கில் மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. ஆனால் நம்மளுடைய சேனல் மட்டும் பாருங்களேன், இது வரைக்கும் ஒரு 1800 சப்ஸ்கிரைபர் கிட்ட தான் நம்ம வந்து இருக்கும் ஓகேங்களா. இந்த ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணும்போது அவ்வளோதான் இருக்குது. ஏன்னா வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க நிறைய பேர். அது ஏன்னு தெரியல. ஒருவேளை நம்ம புதுசாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறீங்களான்னு தெரியல. உங்களுடைய உள் மனசில் என்ன சொல்லுதோ அது பற்றி நடங்க ஓகேங்களா. நம்ம உங்களுக்காக தான் எடுத்து வந்து போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு மெனக்கெட்டி ஒரு விஷயத்த வந்து நம்ம எடுத்து நம்மளால ஒரு சர்க்கிளை கிரியேட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான மார்க் வந்து எடுத்து தரும்போது அது ரொம்பவே வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது பர்சனலி. அண்ட் தென் உங்களுக்கும் வந்து அது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. இந்த ஒரு நியூஸ் பேப்பர் பார்க்க வந்து ஐ ஹாவ் ஜஸ்ட் அ வெரி ஹாப்பினஸ் ஓகேங்களா. ரொம்ப 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 சந்தோஷப்பட்டேன் இந்த ஒரு நியூஸை நம்ம பார்க்கும்போது.
அதனால நீங்க வந்து ஆ, கொஞ்சமாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்ணா. சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க கண்ணா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரே ஒரு 1000 பேர் பாக்குறீங்க அப்படின்னா எத்தனை பேர் தெரியுமா அதுல சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு 10 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. மீதி இருக்கிற 990 பேர் என்ன பண்றீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணல, பட் வீடியோ பாக்குறீங்க. அது ஏன் அப்படி பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்ணா. ஒன்றும் ஒன்றும் பெரிய ஒரு மாற்றமா இருக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவோ சேனல், நிறைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. அதுல என்னடையோ ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இவ்வளோ நம்ம பேசுறது எல்லாமே வந்து நான் பண்ண ஒரு எஃபோர்ட். நானும் கொஞ்சம் உழைச்சிருக்கேன். உங்களுடைய உழைப்பு அதிகம், ஆனாலும் நான் சின்னதா ஒரு உழைச்சிருக்கேன். அந்த உழைப்புக்கான ஒரு கூலியாக தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்றது கேட்டிருக்கேன். நானும் உங்களை மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல இருந்து தான் வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு வீடியோ மூலியமா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு கண்ணாஸும் நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்புறேன். வீடியோ எல்லாருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கண்ணா.